வெல், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்லேருந்து இன்வென்ட்ரி கண்ட்ரோலை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இன்வென்ட்ரி கண்ட்ரோல். இன்வென்ட்ரி கண்ட்ரோல் எதுக்கு பயன்படுத்துகிறோன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட், இன்வென்ட்ரி கண்ட்ரோல் என்ன தெரிஞ்சுப்போம். இன்வென்ட்ரினா என்னென்னா பொருள் என்பது அர்த்தம். ஸோ இன்வென்ட்ரி கண்ட்ரோல்னால் என்னென்னா, ஸோ த ஐட்டம் விச் ஆர் ஸ்டாக்டு ஃபார் சேல், ப்ராசஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங் as well as form of material which are yet to be utilized. அதாவது ஸ்டாக் ஃபார் சேல்னால் நம்ம விற்பனைக்கு தேர்வு பண்ணி வச்சுருக்கக்கூடிய பொருட்களையும், ப்ராசஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை சேமித்து வைக்கிறதும், ஆஸ் வெல் அஸ் மெட்டீரியல் விச் டு பி யூட்டிலைஸ்ட் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை சேர்த்து வைக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா இன்வென்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்வென்ட்ரினா sales product, manufacturing product, and then utility material to be utilized. இந்த மூணு வகையான ப்ராடக்டையும் நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் இன்வென்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஏன் அந்த மாதிரி சேர்த்து வைக்கணுன்றதுக்கான ரீசன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ ரீசன்ஸ் டு கீப் இன்வென்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டு ஸ்டெபிளைஸ் தி ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷன்னா சப்போஸ் ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ப்ரொடக்ஷன் போய்கிட்டே இருக்கணும்னா நமக்கு ரா மெட்டீரியல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி வந்துக்கிட்டே இருக்க ரா மெட்டீரியலை நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதுலேருந்து எடுத்து தான் நம்ம ப்ரொடக்ஷனுக்கு பயன்படுத்த முடியும். ஸோ அந்த இடத்துல அந்த ஸ்டோரேஜ், அந்த ரா மெட்டீரியல் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்வென்ட்ரி தேவைப்படுது. ஆஸ் வெல் அஸ் தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், டு மீட் த டிமாண்ட் டியூரிங் ரீப்ளனிஷ்மெண்ட். அதாவது ஸோ நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கோம், திடீர்னு ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா நம்ம ஏற்கனவே சேமித்து வச்சுருக்க பொருள்லேருந்து எடுத்து பயன்படுத்திக்க முடியும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பற்றாக்குறையை குறைக்கிறதுக்காகவும் நம்ம பொருட்களை சேர்த்து வைக்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த இடத்துல நமக்கு இன்வென்ட்ரி பயன்படுது. தென் டு ப்ரிவென்ட் தி லாஸ் ஆஃப் ஆர்டர். ஸோ அதாவது ப்ரொடக்ஷன் போய்கிட்டே இருக்கிறப்ப சப்போஸ் ஆர்டர் மந்த்லி நமக்கு 10 ஆர்டர் வருதுன்னா, சப்போஸ் அன்எக்ஸ்பெக்டடாக 1 மந்த் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு 20 ஆர்டர்ஸ் 10 ஆர்டர் எக்ஸ்ட்ராவாக வந்துருச்சுன்னா நம்ம அந்த நேரத்தில் போய் திடீர்னு ரா மெட்டீரியல் வெளியிலேருந்து எங்கேயும் வாங்கிட்டு இருக்க முடியாது. ஏற்கனவே நம்ம ஸ்டாக்கில் வச்சுருக்க, அதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ரா மெட்டீரியலை எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்வென்ட்ரி வந்து பயன்படுது. ஆஸ் வெல் அஸ் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட். ஸோ ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டுக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்வென்ட்ரி பயன்படுது. அதாவது எதுக்காகலாம் பயன்படுதுன்னா, நம்மளுடைய ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டெபிளைஸ்டாக இருக்கிறதுக்காகவும், தேவைகள் பற்றாக்குறை அதிகமாகிறப்ப நம்மளுடைய தேவைகளை குறைக்கிறதுக்காகவும் நம்ம சேமித்து வைக்கிறோம். ஆஸ் வெல் அஸ் ஆர்டரை வந்து பிடிச்சி வைக்கிறதுக்கும், ஆர்டரை லாஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்வென்ட்ரி பயன்படுது. அதுக்கடுத்து பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட், 3 வகையான காஸ்ட் இன்வால்வ் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். கேபிட்டல் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னா ஒரு பொருளை அல்லது ஒரு இடத்துல நம்ம முதலீடாக போடுற பணத்தை தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா கேபிட்டல் காஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ மணி விச் இஸ் இன்வெஸ்டட் சம்வேர் எல்ஸ், அதுதான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா கேபிட்டல் காஸ்ட்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம என்ன சொல்லலாம்னா, நம்ம அந்த பொருள் இன்வென்ட்ரியை சேமித்து வைக்கக்கூடிய இடத்து மேலே நம்ம போடுற பணத்தையும், அதை சேமித்து வைக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய டெக்னாலஜி ஆஸ் வெல் அஸ் ப்ராசஸ், அதில் போடுற பணத்தையும் நம்ம கேபிட்டல் காஸ்ட்னு சொல்லலாம். தென் ஆர்டரிங் காஸ்ட். ஆர்டரிங் காஸ்ட்னால் என்னென்னா காஸ்ட் ஆஃப் ஆர்டரிங் டு கெட் அன் ஐட்டம். ஸோ நமக்கு ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வேணும்னா நம்ம கண்டிப்பாக ஒரு ரா மெட்டீரியல் வேணும். ஓகேங்களா? அந்த ரா மெட்டீரியல் நம்ம ஆர்டர் பண்ணி தான் வாங்குவோம், வெளியில் இங்கேருந்து ஆர்டர் பண்ணி தான் வாங்குவோம். ஸோ இந்த ஆர்டர் பண்ணுறப்ப நமக்கு தேவைப்படுற காசு தான், அதாவது செலவாகக்கூடிய காசு என்னென்னு சொல்லுவாங்க ஆர்டரிங் காஸ்ட் அப்படிம்பாங்க. ஆஸ் வெல் அஸ் இன்வென்ட்ரி ஆர் ஹோல்டிங் காஸ்ட். இன்வென்ட்ரி ஆர் ஹோல்டிங் காஸ்ட்னால் நம்ம ஆர்டர் பண்ணி ரா மெட்டீரியலை இங்கே வாங்கிட்டோம், வாங்கினதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய குடவுன்லையோ இல்லை ஸ்டோர் ரூம்லையோ அந்த ப்ராடக்டை நம்ம இந்த இடத்துல ஹோல்டு பண்ணி வைப்போம். நம்மளுடைய ஃப்யூச்சர் பர்பஸ்க்காகவும் அதுக்கடுத்து வரக்கூடிய தேவைகளுக்காகவும் நம்ம ரா மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணி வைப்போம். அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா இன்வென்ட்ரி பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல நமக்கு செலவாகக்கூடிய காசை தான் என்னென்னு சொல்லுவாங்க இன்வென்ட்ரி காஸ்ட் அல்லது ஹோல்டிங் காஸ்ட் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? ஸோ கேபிட்டல் காஸ்ட்னால் அந்த பிளேஸ் மேலே இல்லைனா அந்த ப்ராசஸ் மேலே போடுறது. ஆர்டரிங் காஸ்ட்னால் ரா மெட்டீரியலாக ஆர்டர் பண்ணுறதுக்காகவும், as well as இன்வென்ட்ரி ஆர் ஹோல்டிங் காஸ்ட்னால் நம்ம ஆர்டர் பண்ண ரா மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காகவும் பயன்படுத்தக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா இன்வென்ட்ரி காஸ்ட். ஓகேங்களா? தென் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி.
இது வந்து பார்த்திங்கன்னா இன்வென்ட்ரி கண்ட்ரோலில் இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு நிறையா எம்சிக்யூவில் கூட கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டிக்கான ஃபார்முலா என்னென்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2D C/H. ஓகேங்களா? ஸோ இதில் டினா டிமாண்ட், அதாவது நம்ம வந்து 10 ப்ராடக்ட் செய்ய போகிறோம்னா அதுக்கு 10 ரா மெட்டீரியல் தேவைன்னா அதுதான் டிமாண்ட். ஆஸ் வெல் அஸ் காஸ்ட். சிஓனா என்னென்னா ஆர்டரிங் காஸ்ட்டு. ஆர்டரிங் காஸ்ட்னால் அந்த 10 ரா மெட்டீரியல் நமக்கு தேவைப்படுது இல்லை, அந்த ரா மெட்டீரியலை நம்ம இன்னொருத்தவர்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணி வாங்குவோம். ஸோ அந்த ஆர்டர் பண்ணி வாங்குறப்ப நமக்கு செலவாகக்கூடிய பணம் தான் என்னென்னா ஆர்டரிங் காஸ்ட் அப்படிம்பாங்க. தென் ஹோல்டிங் காஸ்ட். ஹோல்டிங் காஸ்ட்னால் ஆர்டர் பண்ணிட்டோம், அந்த பொருளும் வந்துருச்சு, வந்த பொருளை ஒரு இடத்துல சேமித்து வச்சு அங்கேருந்து நம்ம ப்ரொடக்ஷனுக்கு பயன்படுத்திப்போம். ஸோ சேமித்து வைக்கக்கூடிய இடத்துல நமக்கு எவ்வளோ அமௌண்ட் செலவாகுதோ அதுதான் என்னென்னு சொல்லுவாங்க, காஸ்ட் ஆஃப் ஹோல்டிங்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இஓக்யூவில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டரிங் காஸ்ட்டும் ஹோல்டிங் காஸ்ட்டும் ஈக்குவலாக இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஆர்டரிங் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டிங் காஸ்ட்டுக்கு அதாவது C/Hன்னு ஃபார்முலாவில் இருக்குது. அதாவது C/Hனா C ஃபார் ஆர்டரிங் காஸ்ட், H ஃபார் ஹோல்டிங் காஸ்ட். இதை நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணோன்னா C = Hன்னு கிடைக்கும். ஸோ C/Hன்னு இருக்குது. ஸோ which is equal to 1 or 0ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே இருக்கிற H இங்கே ஈக்குவல்ட்டுக்கு போச்சுன்னா C = H மாறிடும். அதுக்கு என்ன அர்த்தம்னா இஓக்யூ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி கண்டிஷனில் நம்ம எவ்வளவு ஆர்டர் பண்ணுறோமோ அவ்வளவு நம்ம சேமித்து வைக்கணும். ஓகேங்களா? தென் இது வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டிக்கான கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். இதில் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியை குறிக்கும், ஒய் ஆக்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்டை குறிக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் இன்வென்ட்ரி காஸ்ட்டை குறிக்குது. இந்த லைன் ஆனுவல் இன்வென்ட்ரி காஸ்ட்டை குறிக்குது. இந்த லைன் ஆனுவல் ஆர்டரிங் காஸ்ட்டை குறிக்குது. தென் இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் காஸ்ட்டை குறிக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா போத் டோட்டல் காஸ்ட்டும் சரி ஆஸ் வெல் அஸ் ஆனுவல் இன்வென்ட்ரியும் சரி ஆனுவல் ஆர்டரிங் காஸ்ட்டும் சரி ஒரு இடத்துல மீட் ஆகும். அந்த இடத்துல தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் ஆர்டர் பாயிண்ட் அக்கர் ஆகும். ஓகேங்களா? அதாவது ஆனுவல் இன்வென்ட்ரி காஸ்ட்டும் ஆனுவல் ஆர்டரிங் காஸ்ட்டும் நமக்கு ஒரு இடத்துல ஈக்குவல் ஆகும். அந்த இடத்துல தான் வந்து என்ன ஆகும்னா நமக்கு எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அக்கர் ஆகும். அதனால தான் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியில் காஸ்ட் ஆஃப் ஆர்டரிங்கும் ஹோல்டிங் காஸ்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்ம இங்கே பார்த்தோம், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்துருக்கோம். ஸோ ஆர்டரிங் காஸ்ட்டும் ஹோல்டிங் காஸ்ட்டும் ஈக்குவல்னு பார்த்தோம். அதை தான் நம்ம இப்போ இந்த அடுத்து வரப்போகிற டயக்ராமிக் ரெப்ரசன்டேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டரிங் காஸ்ட்டு, ஸோ காஸ்ட் ஆஃப் ஆர்டரிங்கும் இது வந்து ஆனுவல் இன்வென்ட்ரி ஆர் ஹோல்டிங் காஸ்ட்னு கூட சொல்லுவாங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் ஆர்டரிங்கும் காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரியும் ஒரு இடத்துல நமக்கு மீட் ஆகும். அந்த இடத்துல தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அக்கர் ஆகும். ஸோ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியில் மெயின் கண்டிஷன் என்னென்னா காஸ்ட் ஆஃப் ஆர்டரிங்கும் காஸ்ட் ஆஃப் ஹோல்டிங்கும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? தென் ஸோ இது எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியிலேருந்து நமக்கு எக்ஸாமில் எப்படி கேட்பாங்கன்னு கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னா நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் டிமாண்ட் பை இஓக்யூ, அதாவது ஆப்டிமம் நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த இஎஸ்சி கொஸ்டின். ஆப்டிமம் நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா என்னென்னா ஆனுவலாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 டிமாண்ட் ஆக்கர் ஆகுது. பட் இஓக்யூ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி எப்படி பார்த்தோன்னா 10 தான் கிடைக்குதுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 2. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ்க்கான கண்டிஷன். இதை வச்சு இஎஸ்சியில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க 2 மார்க்கில். ப்ராப்ளமாக கேட்டிருக்காங்க. தென் செகண்ட் கண்டிஷன். ஸோ இஃப் டிமாண்ட் இஸ் டபுள்ட் இன் அன் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி வாட் வில் ஹேப்பன் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டிக்கான ஃபார்முலா 2D C0/CHன்னு கிடைக்கும். சப்போஸ் டிமாண்ட் டபுள் ஆச்சுன்னா நமக்கு இந்த இடத்துல 2Dயாக மாறிடும். ஓகேங்களா? 2Dயாக மாறிச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா √2 இன்ட்டு எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டின்னு கிடைக்கும். ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நமக்கு நார்மலாக 2D C0/CHன்னு கிடைக்கும். ஸோ சப்போஸ் டிமாண்ட் வந்து டபுள் ஆச்சுன்னா இந்த இடத்துல நான் அதான் 2Dன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். டிமாண்ட் டபுள் ஆச்சுன்னா நமக்கு என்ன பண்ணலாம், இங்கே இருக்கிற ரூட்டை வெளியில் எடுத்துடலாம். ஸோ 2 இன்ட்டு டின்னு இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த 2வை மட்டும் நம்ம வெளியில் எடுக்கிறோம். அப்படி வெளியில் எடுத்தோம்னா √2 ஆஃப் 2D
C0/CHன்னு கிடைக்கும். ஸோ 2D C0/CHஐ நம்ம EOQன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்க்குறப்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா √2 ஆஃப் EOQன்னு கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ESE கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே வந்து நான் 2D ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்த ஸ்டெப்பில் ரூட்டுக்குள்ளே இருக்க 2வை, அதாவது √2வையும் EOQ ஃபார்ம்னு தனியாக எழுதியிருக்கேன். அவ்வளோதாங்க. அதுக்கு அடுத்தது when the demand is twice ordering cost is half. அதாவது ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 2D C/H. அதாவது Cனா ஆர்டரிங் காஸ்ட்டு, ஹெச்னா ஹோல்டிங் காஸ்ட்டு, டினா டிமாண்டு. ஸோ கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கான், டிமாண்ட் வந்து ட்வைஸ் அப்படின்னா 2Dன்னு ஆயிருக்கு. அதுமாதிரி ஆர்டரிங் காஸ்ட் இஸ் ஹாஃப், ஆர்டரிங் காஸ்ட் இஸ் ஹாஃப்னா C/2 ஆயிருக்கு, C வந்து by2 ஆயிருக்கு. ஸோ இந்த கண்டிஷனில் நமக்கு எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி என்னவாகும்னு கேட்குறான். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் D, நமக்கு ஆர்டரிங் காஸ்ட் வந்து C/2 கன்வெர்ட் ஆகிருக்கு, டிவைடட் பை ஹெச். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணுறப்ப ஸோ இந்த டூவும் கேன்சல் ஆகிடுது. அப்படி சால்வ் பண்ணால் நமக்கு நார்மலாக 2D C/H, ஸோ 2D C/Hன்னு கிடச்சிருக்கு. ஸோ அந்த கண்டிஷன் நமக்கு என்ன கிடைக்கும்னா EOQ இஸ் ஈக்குவல் டு EOQன்னு தான் கிடைக்கும். ஸோ நம்ம டிமாண்டை ட்வைஸ் பண்ணி ஆர்டரிங் காஸ்ட்டை வந்து ஹாஃப் பண்ணாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் EOQ தான் அக்கர் ஆகும். ஓகேங்களா? ஸோ எனிவே நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்த்துருக்கோன்னா, ஸோ இன்வென்ட்ரி கண்ட்ரோலுக்கான டெஃபனிஷன், அதோட ரீசன்ஸ் பார்த்துருக்கோம். டெஃபனிஷன் என்னென்னா எந்தெந்த மெட்டீரியல் ஸ்டாக் ஃபார் சேலுக்கும் ஸ்டாக் ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆஸ் வெல் அஸ் மெட்டீரியல் டு பி ஈல்டுக்காக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அந்த எல்லா பொருளையும் நம்ம இன்வென்ட்ரின்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். ஆஸ் வெல் அஸ் ரீசன் ஃபார் எதுக்காக நம்ம அந்த பொருளை சேர்த்து வைக்கிறோன்னா காம்படிஷன், அதாவது ரீப்ளெனிஷ்மெண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும், ஆர்டரை வந்து பிடிக்கிறதுக்காகவும், ஆஸ் வெல் அஸ் ப்ரொடக்ஷனை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து பயன்படுத்துவோம். அதில் 3 வகையான காஸ்ட் இருக்குது. கேபிட்டல் காஸ்ட், ஆர்டரிங் காஸ்ட், ஹோல்டிங் காஸ்ட். கேபிட்டல் காஸ்ட்னால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காஸ்ட், ஆர்டரிங் காஸ்ட்னால் நம்ம அந்த பொருளை ஆர்டர் பண்ணுற காஸ்ட், ஹோல்டிங் காஸ்ட்னால் ஆர்டர் பண்ண பொருளை சேமித்து வைக்கிற காஸ்ட். ஓகேங்களா? தென் அதில் வந்து பார்த்திங்கன்னா EOQ வந்து பார்த்திங்கன்னா EOQவில் மெயின் கான்செப்ட் என்னென்னா ஆர்டரிங் காஸ்ட்டும் ஹோல்டிங் காஸ்ட்டும் நமக்கு எப்படி இருக்கணும்னா ஈக்குவலாக இருக்கணும். அதே மாதிரி EOQவில் டோட்டல் காஸ்ட் வந்து எப்பயுமே மினிமமாக தான் இருக்கணும். இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ EOQக்கான ஃபார்முலா என்னென்னா √2D C/H. இதில் Cங்கிறது ஆர்டரிங் காஸ்ட், ஹெச்ங்கிறது ஹோல்டிங் காஸ்ட், டிங்கிறது டிமாண்ட். ஓகேங்களா? இது வந்து EOQக்கான ஃபார்முலா. கிராஃப் டயக்ராம். இதில் வந்து என்னென்னா ஆர்டரிங் காஸ்ட்டும் இன்வென்ட்ரி காஸ்ட்டும் மீட் ஆகிற இடத்துல நமக்கு எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி ஃபார்ம் ஆகுன்றது தான் இந்த கிராஃபோடைய மெயின் ரெப்ரசன்டேஷன். தென் ESCயில் கான்செப்ட்ஸ் பார்த்துருக்கோம். ESCயில் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டிலேருந்து கேட்ட 2 கான்செப்ட் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமல் நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கான ஃபார்முலா என்னென்னா ஆனுவல் டிமாண்ட் பை EOQ. இதை வச்சு ஒரு சம் கேட்டிருக்காங்க ESC எக்ஸாம். தென் டிமாண்ட் டபுள் பண்ணால் நமக்கு எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி என்ன ஆகும்னு சொல்லியிருக்காங்க. டிமாண்ட் டபுள் ஆச்சுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா √2 ஆஃப் EOQ நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ ஏன்னா நமக்கு வந்து டிமாண்ட் வந்து ட்வைஸ் ஆகிறப்ப ரூட்டுக்குள்ளே இருக்க 2வை காமனாக வெளில எடுத்துடுறோம். அப்படி எடுக்கிறப்ப நமக்கு √2 EOQ ஃபார்ம் ஆகும். தென் டிமாண்ட் இஸ் ட்வைஸ் அண்ட் ஆர்டரிங் காஸ்ட் இஸ் ஹாஃப்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2D × 2 C/2 அக்கர் ஆகும் இன்ட்டு டிவைட் பை ஹெச். ஸோ இந்த இடத்துல 2 கேன்சல் ஆயிரும். ஸோ மிச்சம் நமக்கு 2D C/H, அதாவது நார்மலான EOQ ஃபார்முலா தான் கிடைக்கும். ஸோ EOQ1 இஸ் ஈக்குவல் டு EOQ2ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.